தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாமோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ். இப்ப நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திருப்பி ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா சொல்றாரு. மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய வரைபடம் மாறிவிடும் அப்படிங்கிறார். இப்ப இத என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அவர் அந்த மாநில உறவுகளை காலி பண்ணுவாங்களா, இல்ல மாநிலம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதே காலி பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்ல வராரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது நமக்கு. இதை எப்படி சார் பாக்குறது? இதுக்கு ஒரு பதில மோடி வேற மாதிரி சொன்னாருங்க. எப்படின்னா, கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கு பகவத்கீதா, குரான் அண்ட் பைபிள். அதெல்லாம் நாங்க மாத்தவே மாட்டோம். அதாவது கான்ஸ்டியூஷனை பல முறை மாத்திருக்கு. ஆர்டிகல் 370 ரத்து எது கான்ஸ்டியூஷன் மாத்தினதா இல்லையா? ஒரு பெரிய மாநிலங்க, மாநில அந்தஸ்து வேணும்னு போராடுவாங்க. அதை 3ஆ பிரிச்சாச்சு. அது மட்டும் இல்ல, அது ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை மீறி பிரிச்சதுங்க. நம்ம காஷ்மீர் இணையும் போது ஒரு 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 அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அவங்களோட. அதை மீறி பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, கவலைப்படாதீங்க, திருப்பி உங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும். அதாவது நீங்க பறிச்சுட்டீங்க, பறிச்சுட்டு திருப்பி நாங்க தரப்போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப காஷ்மீருக்கு ஏன் உங்களால தேர்தல் வைக்க முடியல? 2004 4 கட்ட தேர்தலுங்க. நியாயமா பார்த்தா இது 3 கட்ட தேர்தல் தான் நடக்கணும். 7 கட்டமா மாத்தி வச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இதைத்தான் மனசுல வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு பிரபாகர். இப்படியே போனா மோடி மீண்டும் 3.0 ஆட்சிக்கு வந்தா இந்த மாநில பார்டர்களே மாறிடும். நாளைக்கு தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்க மாட்டாங்க, 3ஆ பிரிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? மெட்ராஸை யூனியன் டெரிட்டரியா மாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படித்தானே மாத்திருக்காங்க. இப்போ லடாக் மட்டும் தனியான யூனியன் கவுன்சிலுங்க. அப்போ அவ்வளவு பெரிய மாநிலத்தை 3 துண்டா பிரிச்சு ஒன்னு யூனியன் பிரதேசமா மாத்திருக்கு, இன்னொன்னுக்கு சட்டமன்றம் இல்லாத ஒரு மாநிலம் இல்லை, அதுவும் யூனியன் பிரதேசம், சட்டமன்றம் இல்லாம இருக்கு. ஜம்முவும் லடாக்கும் கண்டிப்பா இந்த வாட்டி பிஜேபி ஜெயிக்கிற வாய்ப்பே இல்லை. காஷ்மீர்ல ஏற்கனவே வாய்ப்பு இல்லை. அப்போ காஷ்மீர்ல இந்த அளவுக்கு காஷ்மீரை துண்டாடுகிற ஒரு முயற்சி சாத்தியப்பட்டிருந்தால் நாளைக்கு இந்தியாவை துண்டாடுகிற முயற்சி சாத்தியப்படும் தானே. அப்போ ஒரு மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்க மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. ஆனா அது டியூ கன்சல்டேஷன்ல இருக்கணும். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சினா என்னங்க? டியூ ப்ராசஸ், உரிய நடைமுறை. அப்போ அந்த மாநிலத்தோட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். அந்த மாநில மக்களோட ஏகோபித்த ஆதரவு இருக்கணும். அவ்வளவுலாம் இருந்துமே ஆந்திரா பிரியும் போது அவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு. ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சதுல காங்கிரஸ் கட்சி பல வருடங்களாக தோற்று இப்பதான் தெலுங்கானால மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. என்னன்னா, மாநில உணர்வுகளுக்கு அது எதிரானது. இப்ப தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு நாளைக்கு நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டு உணர்வுக்கு எதிராக தானே அமையும். ஆனா மோடி 3.0னா அவர் ராத்திரி தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் போது அவர் பிரிச்சுட்டேன் பாருல. கூட அமித்ஷாவும் சரி சரின்னு தானே சொல்ல போறாரு. இதைத்தான், இந்த ஆபத்தை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இப்ப குறிப்பா RSS பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய முன்னாள் தலைவர், அவர் தான் சித்தாந்த ஆசிரியர் கோல்வால்கருடைய ஞானகங்கை புத்தகத்துல, நாம் ஒரு ஏகாந்த அரசை உருவாக்க வேண்டும், அந்த ஏகாந்த அரசுக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடாது, ஒரு மையம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா ஒரு 2 கட்டுரை அதில் எழுதியிருக்காரு. நான் சில காலத்துக்கு முன்னாடி படிச்சு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதாவது இந்தியாவை ஒரு 70-80 யூனிட்டுகளா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை RSS தரப்புல முன்வைக்குது. இதன் அடிப்படையில தமிழ்நாட்டை கூட இவங்க உடைச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு குறியீடா தெரியுதோ? நடுவில் ஆமா, தமிழ்நாடு 3ஆ பிரிக்கிற முயற்சி நடந்தது. மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் சொல்லி பயந்துதான் அவங்க ஒதுங்கினாங்க. 3 மாநிலமா பிரிச்சு சென்னையை யூனியன் பிரதேசமா பிரிக்கணுங்கிற முயற்சி நடந்தது. இப்போதும் டெல்லி இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஜனாதிபதி ஆட்சி கீழே போகுதுன்னு சொல்றது நம்ம இல்லை. டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு பெண் மந்திரி அப்பேற்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையிலையும் அது செய்தியா வந்துச்சு. செய்ய மாட்டாங்கன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு அவசர சட்டம், அவ்வளவுதானே. அதுல வேற என்ன பெரிய விஷயம் இருக்கு? அது 2வது, அது யூனியன் பிரதேசம், பெரிய பவர்ஸ் எல்லாம் கிடையாது. மத்திய அரசாங்கம் நினைச்சா அது தனியா பிரிச்சுக்கலாம். நாளைக்கு மத்திய அரசாங்கம் மோடி 3.0 வந்ததுன்னா எனக்கு இது மக்கள் கொடுத்த ஆதரவு, நான் மாநிலங்களை எல்லாம் இப்படி இப்படி பிரிக்க போறேன்னு அவர் சொன்னாருன்னா அதை எதிர்த்து போராட வேண்டியதை தவிர வேற வழியே கிடையாதுங்கிற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. ஆனா அதெல்லாமே சாத்தியம்தான் என்பதுதான் பொது கருத்து. காரணம், இவர்கள் நடந்து கொண்ட விதம், ஏற்கனவே நடந்து கொண்ட விதம். நீங்க சொல்ற RSS சித்தாந்தம், RSS இன்னும் சொல்ல போனா அகண்ட இந்தியான்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்குங்க. அகண்ட இந்தியாவில் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியா தான்.
அதாவது ஒரு உலக போக்குல, உலக சரித்திரத்தோட போக்குல பல நாடுகள் உருவாகியிருக்கும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத நாடெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத நாடெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கும். அப்பேற்பட்ட ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள் 2ஆலாம் பிரிஞ்சிருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆலாம் பிரிஞ்சிருக்கு. அப்போ இது சோவியத் ரஷ்யா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை நாடுகளா பிரிஞ்சுது? அவ்வளோ பெரிய ஒரே நாடா இருந்தது. இது சாத்தியம். கொசோவா ஆனா இஸ் இதுக்கு ஆ, எத்தனை நாடுங்க? ஆம். இன்னைக்கு இருக்கிற யுக்ரைன் ப்ராப்ளம், கஜகஸ்தான் எத்தனை நாடு? அது ஆனா இது எல்லாமே உலக சரித்திரத்துல பல்வேறு காரணிகளால் ஏற்படுவது. ஆனா ஒரு நாட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நாட்டை பல்வேறு விதமாக உருக்குலைப்பது என்பது இந்தியாவில் சாத்தியப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து போன ஆட்சியில 2019 முதல் 2024 வரைக்குமான மோடி ஆட்சியில் கண்கூடாக தெரிந்த உதாரணம் காஷ்மீர். அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் அது என்று தான் சொன்னாங்க. பாரதிய ஜனதாவோட மேனிஃபெஸ்டோல 370 ரத்து இருக்கு 2019 மேனிஃபெஸ்டோல. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நாங்க எங்க தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறோம்னு. காஷ்மீர் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களாங்கிறதான கேள்வி. உத்தரப்பிரதேசக்காரன் காஷ்மீரை பிரின்னு ஆதரவு கொடுத்தா காஷ்மீர்காரன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனுக்கு அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ தமிழ்நாட்டில் மோடிக்கான வாய்ப்புங்கிறது இல்லை, நமக்கே தெரிஞ்சதுதான். ஆனால் தமிழ்நாட்டை நாளைக்கு பிரிக்கிறதுக்கான மேண்டேட் எங்கேருந்து கிடைச்சதாக பிஜேபி சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் பீகார்லேருந்து கிடைச்சதா சொல்லும். இந்த சிக்கல்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட பிரச்சனை. அதாவது மக்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மக்கள் உணர்வுகளை பொருட்டா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்களுக்கு அவங்க சித்தாந்தம் உயர்ந்தது. அப்போ சித்தாந்த யுத்தம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றது பொருத்தமா தானே இருக்கு. மாநில உரிமை, ஒரு மாநிலத்துக்கு சுய உரிமை இருக்கும்போது தான் அந்த மாநிலம் வந்து இண்டிபெண்டா செயல்பட முடியும், அது வளர்ச்சியை நோக்கி நகர முடியும், மத்தியில் ஒரு கூட்டாட்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அண்ணா பாராளுமன்றத்தில் முழங்கின ஒரு முழக்கங்கள் இருக்கு. இப்ப அண்ணா இந்தியா முழுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். சரியான கேள்வி. அண்ணா உண்மையிலே இந்தியா முழுக்க போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேங்க. என்ன காரணம்னா ராகுல் காந்தி பேச்சிலேயே, அவரோட பேச்சுல முக்காவாசி நம்ம ஏற்கனவே 67 காலகட்டத்தில் பேசுனது தாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எதையெல்லாம் நம்மளோட வாழ்க்கை முறையா எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் இப்பதான் அவங்க பேசுறாங்க. புதிய வாழ்க்கை முறை மாதிரி பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு ரொம்ப பழைய தத்துவம். அப்போ அண்ணா வந்து வடபுலத்துக்கு ரொம்ப போய் சேர்றாரு. ஒண்ணு, திராவிட இயக்க கொள்கைகள் போய் சேருது, சமூக நீதி போய் சேருது. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 50% மேல வந்து நான் வந்து மாத்தணும்ன்றாருல சட்டத்தை. சொல்றேன். மண்டல் கமிஷனுக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்த வடபுலம் தானே அது. ஆமா. இன்னும் சொல்ல போனால் ராஜீவ் காந்தியோட ஒரு பெரிய சோதனை காலகட்டம் அந்த மண்டல் கமிஷன் விபி சிங் அறிமுகம் செய்த காலகட்டம். அப்போ அதை தாண்டி ராகுல் காந்தி இங்க இப்படி பேசும்போது வட இந்தியாவில் அவரோட கிளிப்பிங்ஸ் போடுவாங்கல்ல. ராகுல் காந்தி வந்து ஒரு சமூக நீதிக்கு ஆதரவா பேசுறாரு, சனாதனத்துக்கு எதிராக பேசுறாருன்னா அதை திருப்பாங்க. அதையும் பொருட்படுத்தாம தான் அவர் பேசுறாரு. அப்படின்னா வட இந்திய மக்களும் இப்ப இதுக்கு ரிசெப்டிவா இருக்காங்கன்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. காரணம் அவரோட பாரத் ஜோடோ யாத்திரை தான். இந்தியாவின் குறுக்க நெடுக்க போயிட்டு வரும்போதுங்க, இயல்பாகவே அவர் கன்னியாகுமரியிலிருந்து வளர்ச்சி கதைகளை வந்து அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பார்ல, பீகாருக்கு எடுத்துட்டு போயிருப்பார்ல. அப்ப தெரியும்ல, ஒரு தலைவருக்கும் நாட்டை பத்தி புரிய வந்துருங்க, அந்த தலைவரோட இருக்கிறவங்களுக்கும் புரிய வந்துடும். அவர் எங்கெல்லாம் போய் சேர்றாரோ அங்கெல்லாம் இந்த செய்தி கடத்தப்படும். அப்போ அண்ணாவும் போய் சேர்ந்துட்டாரு, சமூக நீதியும் போய் சேர்ந்துருச்சு, தென்னகத்தின் வளர்ச்சி கதைகளும் போய் சேர்ந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ growth ஸ்டோரி. குஜராத்தோட வளர்ச்சி கதை இல்ல. 2014 அப்படியான ஒரு கற்பிதம் இங்க வந்துருச்சு. குஜராத் ரொம்ப வளர்ந்துருக்குன்னு. தமிழ்நாட்டுல ஏழைகளோட சதவீதம் வெறும் 2, பரம ஏழைகளோட சதவீதம். குஜராத்ல 20க்கு மேல, பீகார்ல 38. இந்தியாவிலே அதிக வறுமை நிறைந்த மாநிலம். அப்போ இத்தனை ஆண்டுகளாக குஜராத்ல பிஜேபி ஆட்சி செஞ்சு இன்னமும் வறுமையா இருக்காங்கன்னு தானே அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ குஜராத்தியர்கள் வேலை தேடி வராங்க, பீகார்காரங்க வேலை தேடி வராங்க, எல்லாமே புலம்பெயர்ந்துல போறாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு போறதுங்கிறது ஒரு துன்பமான விஷயங்க. யாரும் விரும்ப மாட்டாங்க சொந்த ஊரை விட்டு போறதுக்கு. அதையும் தாண்டி வரான்னா என்ன அர்த்தம்? பசி பட்டினி பஞ்சம் தான். அப்போ இந்த நமது வளர்ச்சி கதைகள் எதனால சாத்தியம்னு அவன் நினைப்பான்ல. எல்லாமே பெரிய பெரிய கோயில் இங்க இருக்குங்க, இங்கே என்ன சாமி கும்பிடாம இருக்கோமா, ஆன்மீகம் இல்லாம இருக்கா? அது வேற இது வேற, அப்படித்தானே நம்ம பாக்குறோம். ஆனா அதுதான் இது, கடவுள் வழிபாடு தான் வளர்ச்சிக்கான வித்து என்கிற அந்த கற்பிதத்திலிருந்து மாறி இருக்காங்க. சரி, பெரியாரை வந்து வெறுமனே நாத்திகவாதியாக கடவுள் மறுப்பாளர்களாக பார்க்குறாங்க. அவர் உண்மையிலே சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவருங்க, பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். ராஜஸ்தானில் 1980களில்
ரூப் கன்வர்னு ஒரு பெண்ங்க, 18 வயசு பெண். உடன்கட்டை ஏறிட்டா. கணவனுக்கு வந்து 22 வயசோ என்னமோ தான். உடன்கட்டை ஏறினாலா ஏற்றப்பட்டாளாங்கிறது பெரிய கேள்வியா மாறிடுச்சு. ஒரு பகுதி என்ன சொல்லுதுன்னா, இல்ல அவளுக்கு வந்து மருந்து குடுத்து வலுக்கட்டாயமா வந்து சிதையில உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு. மிகப்பெரிய பிரச்சனையா அது மாறிடுச்சு. இது 80கள். நாங்க பத்திரிகை உலகத்துக்கு வந்த புதுசுல. அப்போ வலதுசாரி சித்தாந்தவாதிகள், குறிப்பா பிஜேபி, அந்த பெண்ணோட அஸ்தி எடுத்துக்கிட்டு சதிமாதா அப்படின்னு சொல்லி வட இந்தியால பல இடங்கள்ல ஊர்வலம் போய் பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ராஜஸ்தான் பெண்களே அதை எதிர்த்தாங்க. 80, 2024 அப்படியான ஒரு பெண் உடன்கட்டையை பற்றி இப்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பாதையில முன்னேறி போயிருக்கிறோம். பெண் விடுதலையில முன்னேறி போயிருக்கோம். பெண் விடுதலைக்கு முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க? மகாகவி பாரதி. அப்புறம் பெரியார். அது ஒரு அரசியல் சித்தாந்தமாவே அவர் கொண்டு வந்துட்டாரு. அப்போ நீங்க எவ்வளவு பெரியாருக்கு எதிராக என்ன கருத்தை நீங்க சொன்னாலும், வெறுமனே கடவுள் மறுப்புங்கிற அந்த ஒரு கருத்தை மட்டும் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. பிற கருத்துக்களையும் சேர்த்து தான் எடுப்பாங்க. அந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வந்து வடபுலத்துக்கு போய் சேர்ந்திருக்குமே. அப்ப அண்ணா, பெரியார், கலைஞர் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னு தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். பிஜேபியோட அழிவுக்கும் அதுதான் காரணம். அதுக்காக தான் அவங்களும் பயப்படுறாங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.